அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மத்த எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மத்த எல்லாரும் இங்க வருங்க. அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க. காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவரை கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியல, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா? இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா? மானமிக்கதா? இதுதான் சுயமரியாதையா? இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதானா சுயமரியாதை? தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு, சுயமரியாதை, தன்மதிப்பு. அப்படி செத்தவன் இருக்கிறான். இதே நிலத்திலே என் வீர பெரும்பாட்டன் தீரன், இதே நிலத்திலே எங்கள் மான மறவர்கள் பாட்டங்கள் மருது பாண்டியர்கள், இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் எல்லாம் போராடி செத்தார்கள். தாழ்ந்து வீழ்ந்து பதவியை அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று. இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா? நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று.